इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. முதல் உல்லாசம் 12வது. நம்ம இதுவரை என்ன பார்க்கணும் அப்படின்னா, மனசுல ஒரு திரவிபாவம் ஏற்பட்டிருக்கும் போது பகவத் சிந்தனம் வந்தால் பகவானுடைய அந்த ஸ்வரூபமானது மனசுல பதிஞ்சேரும். மனசு மறுபடியும் திரவிபாவத்தை விட்டுட்டு கடினபாவத்தை அடையும் போது கூட அது அந்த லாஸ்டைல போட்ட முத்திரை போல அந்த மனசுல ஸ்திரமா இருந்துடும். இப்படி ஸ்திரமா இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பாவம் இருக்கு, அது ஆயு பாவம். அப்போ பகவானுடைய ஆகாரமே மனசுல பதித்து இருக்கும் போது அது ஆயு பாவமாக ஆகிறது. இது எப்போ அபிவிருத்தி ஆகிறதோ அப்போ அது ரசானுபவமாக மாறும். இவ்வளவு தூரம் ஆயுபாவம் இருக்கு. அப்படிதான் ஆயுபாவம் தான் மற்ற சககாரி காரணங்கள்லாம் சேரும்போது ரசமாக மாறி ரசானுபவமாக இவனுக்கு புரிகிறது அப்படிங்கிறது அலங்கார சாஸ்திரத்துடைய சித்தாந்தம். அதுபடி பரமாத்மஸ்வரூபம் மனசுல திறமா பதிந்து இருந்து அதுதான் ரசமாக அனுபவிக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப நாம என்ன பார்க்கலாம்னு கேட்டா, இதுக்கு முன்லோகத்துல சொன்னால் இந்த பரமானந்த ஸ்வரூபமானது தனியா பார்க்கறது இல்லை. மற்ற ரசங்கள் எல்லாம் சொல்றாலே இந்த அப்ப ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் இந்த பரமாத்ம ஸ்வரூபம் அந்த விஷயமாக சாதிச்சுதான். வேதாந்த சித்தாந்தப்படி சத்தியபாட்டா சர்வவிதம் விசாசி அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த பரமானந்த ஸ்வரூபம் பாசிக்காமல் எதுவுமே பாசிக்கும். ஆனால் எல்லா மாணவத்துக்கும் அது கூட கூட பாசிச்சுட்டே இருக்கு. இவ்வளவுதான் என்னன்னு சொன்னா, அது பாசிக்கம் இருந்தாலும் அது ஆனந்த ரூபமாக தெரியும். அதன்னு தெரியுது கூட அதான் தெரியுது. ஆனா அது தெரியுது தெரியும். ஏன் ஆவரணம் ஆவரணத்தாலும் மறைந்திருக்கு. இதுக்கு மேல அடுத்தது இப்ப 12வது போறோம். தத் அஜ்ஞாதஞ்ச தத் பிரம்மா நேயம் சாந்தாதி மானசா மாயாவிரதி புரோகாது ரித்யா சத்வஸ்தயா தத் அஜ்ஞான அஜ்ஞாதஞ்ச தத் பிரம்மா. சரிங்களா? சத்தியம் பாதிக்கப்படாது, அபாதிக்கம். அதே சமயத்துல அஜ்ஞானத்துக்கு விஷயமானது. இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரமாணத்தினால தெரிய வேண்டியது இதுதான். பிரமாணம் எதை தெரிவிக்கும்? தெரியாததை தெரிவிக்கும். அதுதான் பிரமாணத்துக்கு வேலை. அதே சமயத்துல பிரமாணத்துக்கு எது விஷயமாகும்? எது அபாதிதமா இருந்தாலும் அந்த ஞானத்தை பிரமாணம் சொல்லலாம். அப்புறம் அதை பிரமாணம் சொல்லலாம். பத்தாவதுனா இடம்பெறுங்கிற மாதிரி காமிச்சு. ஆக பிரமாணத்தினால அறியப்படும் விஷயமானது பக்தாகம். அதே சமயத்துல அஜ்ஞாதமானது இருக்கும். அப்பதான் அது பிரமாணம். இப்ப இந்த லோகத்துல பக்தாகவும் அஜ்ஞாதமாகவும் இருப்பது எது அப்படின்னு கேட்டா, பத்து அஜ்ஞாதனுக்கு சத்யமா. வேதாந்த சித்தாந்தப்படி வேற எதுவுமே அஜ்ஞாதம் இல்லை. லோகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்களெல்லாம் அஜ்ஞாதம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞானம் இந்த ஜடப்பொருளை மறைக்காது. இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அஜ்ஞானம் இதை மறைக்காது. இதை ஆவரணம் பண்ணாது. அஜ்ஞானம் எதை ஆவரணம் பண்ணணும்? எதை அது ஆவரணம் பண்ணலைன்னா பிரகாசிச்சிருந்தோம்.
பிரகாசம் ஆயிடணும். அதைத்தான் அதை ஆவரணம். எதை ஆவரணம் பண்ணலைன்னா அது தானா பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்டா எது தானா பிரகாசிக்குமோ அதுதான். இப்ப தானா பிரகாசிக்கக்கூடியது யோகம் இல்லை. ஆக ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால அது ஒண்ணுதான் அஜ்ஞானத்துக்கு. அப்ப லௌகிக வஸ்துக்கள்லாம் இது தெரியலையே அது தெரியலையே அஜ்ஞான வஸ்துன்னு சொல்றோமே, அது என்னதுன்னு கேட்டா அது அந்த அஜாதமான சைத்தன்யத்துக்கு ஒரு உபாதியாக அவசரமாக இருக்கிறதுனால அதுவும் அஜானம். வாஸ்தவத்துல அஜானம் நமக்கு தெரியாத வஸ்துக்கள் எல்லாம் மறக்கவே இல்லை. நமக்கு தெரியாத வஸ்துன்னு எதை சொல்றோமோ அந்த வஸ்துவையும் சைத்தன்யத்தை அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் இருக்கு. அது ஆவரணமா இருக்கிறதுனால அந்த வஸ்துவும் நமக்கு தெரியாதது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப விவகாரத்துக்கு அப்போ பசே அஜாசா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா பிரம்மம். பிரம்மா இதுதான் மேலும் சாந்தாதி மானத சாந்தா அது விஷயங்கள். அதாவது சிங்கார வீர கருணாசுதம் அப்படின்னு தெரிந்தவருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் அவ அந்த அலங்கார சாஸ்திரத்து விஷயங்கள்லாம் தெரிந்து வருவோம். அப்படி சொல்லிட்டு வரது சிங்கார வகத்துல பரமமா ரொம்ப பரமானந்தம் அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றேன். பரமானந்தம் என்னது, அந்த பரமானந்தம் எப்படி அசீசியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அங்கு என்ன பார்க்கறான், சாந்தாதிகளை பார்க்கறான். சாந்தானா அதனால பிரீத்தியா இருக்கு. அப்ப அந்த ஸ்திரீயை பார்க்கும் போது எந்த ஒரு பிரமாணம் அந்த சாந்தாவுக்கு இருக்கிறதோ அந்த பிரமாணமானது இந்த பிரம்மத்தை அபிவிருத்தம் பண்ணும். சாந்தாதி மானதா மேயம் பிரம்மா. அங்கேயும் பிரமாணம் ஒரு ஆவரணத்தை முயற்சி பண்றதுன்னு சொன்னா அந்த சாந்தாவுக்கு சைத்தன்யங்கிறது அந்த சைத்தன்யத்தை இருக்கும் ஆவரணத்தை முயற்சி பண்றது. அப்ப அந்த பெரியது எதுனா அந்த பிரம்மம் பிரகாசிக்கிறது. அந்த பிரம்மம் பிரகாசிக்கும் போது அதோட சேர்த்து சாந்தா அது இந்த பிரகாசம் இருக்கிறது பிரம்ம பிரகாசம். அப்ப இதுதான் அந்த பரமானந்த ரூபமாக அனுபவிக்கப்படுறது. அப்போ அதோஸ்வரூபத்தை மனசுல வச்சிருந்து அதை அசுத்தீர்த்தமான அதை அனுபவிக்கிறதும் பரமானந்த அனுபவம் தான். சாந்தாதி விஷயங்களோடு சேர்த்து ரகத்தை அனுபவிக்கும் போது அப்பவும் இதே பரமானந்த ரூபம் தான் அனுபவிக்கிறது. என்ன வித்தியாசம் கேட்டா மாயாவிற்கு சிரோபாவு விருத்தியா சத்வயா இந்த மானசா மாயாவிற்கு சிரோபாவு சாந்தாதி விஷயமான பிரமாணம் சத்துராதி பிரமாணம். இந்த சத்துராதி பிரமாணமானது அந்த விஷயத்துல போய் இந்திய அர்த்த சமீகரணம் ஏற்பட்டு மனசும் அந்த அளவுக்கு போய் விருத்தி ரூபமாக பரிணமித்து அந்த விருத்தியால அந்த உள்ள ஆவரணத்துக்கு சிரோபாவம் ஏற்படும். மாயாவிற்கு சிரோபாவு விருத்தியா சத்வயா. அந்த ஸ்தலத்துல எத்தனையோ விருத்திகள் இருக்கு. அது சத்துவகுணத்தின் விருத்தி, ரஜோகுண விருத்தி, சமோகுண விருத்தி எல்லாவற்றையும் விருத்தி தான். ஆனா அஜான ஆவரணத்தை போக்கக்கூடிய விருத்தி சாஸ்திக விருத்தி. அதனால சத்வா சஞ்சாயத்தை தியானம் அப்படின்னு தியானம்னு இருக்குது. விருத்தி தியானம் அப்படின்னு. இப்ப விருத்தி தியானம் வரும்போது இந்த ஆவரணத்துக்கு பந்தம் ஏற்படுறது. ஆனா அந்த பந்தம் ஏற்படுறது ஒரே ஒரு கிடக்கு. சத்வயா விருத்தியா மனம் ஒரு விஷயம். அந்த விருத்தி எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஒரு விஷயம் தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் வேற விஷயம் வந்துடும். ஆகையால எப்போ அது அந்த விருத்தி வருதோ அந்த சமயத்துல அந்த ஆவரணம் மறைந்து அந்த பிரம்மஸ்வரூபம் அங்க பிரகாசிக்கிறது. அதைத்தான் நீ ஆனந்தம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அந்த அதுதான் அதா ததேவ பாவத்தின் மனசு பிரதிபத்தியது. இந்த நியமாந்த ரகதான யாதி யாத்திய விமர்சனா. அதா அந்த பரமானந்த ஸ்வரூபமே சாந்தாதி விஷயங்களிலும் அபிவிருத்தி ஆகிறதுனாலே அதுதான் பாவம் ஆயுபாவமாக ஆகிறது. மனசுல எப்போதும் இருக்கிறதுதான் மனசுனால அனுபவிக்க முடியும். இல்லாத ரகத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறானேன்னு கேட்டா
இது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற ஆனந்தத்தை அபிவிருத்தியாகும் போது இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கு, இது இவனுடைய மனசுல பதிவு இருக்கு, அதுதான் ஆயுசாரமாக இருந்துருக்கு. அபிவிருத்தியாகும் போது ரசமாக மாறுறது, மனசு பிரதிபத்தியது இந்த மூணாமிக்க ரசத்தான். ஆனா ஒண்ணு பத்து ரசத்தை அனுபவிக்கும் போது அப்ப பரமானந்த ஆவிர்பாவம் இருக்கு. சாந்தாதி விஷயங்களால சிங்காராதி ரசத்தை அனுபவிக்கும் போது அது அதை விட கொஞ்சம் குறைவாக மூணவா இருக்கும் அதனுடைய ரசத்தை. அது ஏன் எந்த இடத்துல ஒரே ஆத்மஸ்வரூபானந்தம் தான் காட்டிக்கிறது சொன்னால் பத்து ரசத்தை அனுபவிக்கும் போது அப்படியே ஆனந்தமாகும். இந்த சிங்காராதி ரசத்தை அனுபவிக்கும் போது கொஞ்சம் குறைவாகவும் மூலமாகவும் ஏன் தெரியுது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றா ஜாத்திய வினிச்சரணா மூணாம் ரசத்தான மூலம்னா குறைவே அந்த ஜாதி ஜட பதார்த்தமும் சேர்ந்து வர தெரியாது. சாந்தாதி ரூபமான பார்க்கக்கூடிய திருஷ்ட பதார்த்தம் சேர்த்து அதோடு சேர்த்து அபிவிருத்தி ஆகிறதுனாலே இதனுடைய ரசத்தன்மை குறைகிறது. பரமானந்தம்ங்கிறது இந்த வேறு ஆனந்தமாகும். அதனால இதனுடைய ரசபாவம் பத்து ரசத்தை ஜாஸ்தி குறைவாக ஆகிறது. மூணாம் ரசதான் ஜாதி ஜாத்திய வெளிக்கிறமா ஜட பதார்த்தம் கலந்து தெரிகிறது. இது வேதாந்த சித்தாந்தே ஆயினோ ரசதா உதிதா சாந்த சித்தாந்தமாத்திருத்தியாதி அதுனா பிரதிபாத்தியது. இப்ப சொன்னது எந்த வழியில ஆனந்த ஸ்வரூபம் தான் ரசம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா வேதாந்த சித்தாந்தம். அதாவது வேதாந்த சித்தாந்த சித்தமான பிரக்கிரியை கொண்டு அலங்கார சித்தாந்தத்தையும் சேர்த்து அந்த ஆனந்தம்ங்கிறது ஆத்மானந்தம் தான். அதுவேதான் மனசுல பதிந்து பாவமாக இருந்துட்டு அது அந்தந்த சமயத்துல அபிவிருத்தி ஆகும் போது தெரியும் போது ரசமாக அனுபவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வேதாந்த சித்தாந்தத்தான குறிப்பிட்டோம். சாந்த சித்தாந்தமாத்திருக்க சாந்தசாஸ்திர சித்தாந்தத்தை வச்சு கூட இதே பிரச்சனையை எப்படி சொல்லணுங்கிறத வேற சொல்ல போறோம். சார்த்திகாத சித்தாந்தம் இதுக்கு உதவாதோடு மேல இருக்கிறோம். ரசமாக இருக்குது சார்த்திக சித்தாந்தம் லாயத்துக்கு சாந்த சித்தாந்தம் சொல்லலாம். எப்படி சாந்த சித்தாந்தம் என்ன? தமோ ரத தத்துவகுணா மோக துக்க சுகாத்மகாக தன்மயி பிரகிருதி ஹேது சர்வம் காரியஞ்ச தன்மயம். அந்த சித்தாந்தம் இது. அதாவது மூணு குணங்கள் தமசு ரஜசு சத்துவம் அப்படின்னு மூணு குணங்கள். இதனுடைய ஸ்வரூபம் என்ன? மோக துக்க சுகாத்மகாக. இந்த தமசுன்னு சொன்னா அது மோகம்தான் அதனுடைய ஸ்வரூபம். இந்த சாந்தஸ்தானத்துல எப்படி வச்சிருக்காங்கன்னா வெளியில இருக்கிற விஷயத்துல அந்த குணம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது உள்ள மனசுலயும் அதே மாதிரியான வேலை. நம்ம உள்ள எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாதான் வெளியில உள்ள வரைக்கும் தன்னை பிரகாசப்படுத்தும், வெளிப்படுத்தும். இவனுடைய மனசுல மோகம் இருக்குன்னு சொன்னா வெளியில இருக்கிற வஸ்துவும் அதுக்கு அனுபவம்னா தமோகுணத்தாக்கி இருக்கு. இவன் மனசுல ரஜோகுணம் வந்துருக்குன்னு சொன்னா அப்ப வெளியில இருக்கிற வஸ்தும் அதுக்கு தெரிஞ்ச அப்படி சாத்விக குணமா இருந்ததுன்னா அதுக்கு தெரிஞ்ச அப்படி. அப்ப இது ரெண்டுமே ஒரே விதமான மூணு குணத்தை கொண்ட பிரகிருத்தியால உண்டாயிருக்கு இல்லையா? அதனால அதுக்கு தகுந்தாதோட தான் வாழ்க்கை. அதுல தமசைங்கிறது மோகம், ரஜசைங்கிறது துக்கம், சத்தம்ங்கிறது சுகம். இது அந்த குணங்களுக்கு ஸ்வபாவம் இப்படித்தான் இருக்கும். தன்மையின் பிரகிருத்தி ஹேது இது எல்லா வஸ்துக்கும் பொருந்தும். ரஜத்தத்துவ தமோகுணாத்மகம். அதுல இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எப்படி இருக்குன்னா அதுவும் அப்படிதான் இருக்கு. இந்த மூணு குணஸ்வரூபமா தான் இருக்கு. தன்மை பிரகிருதி மூல பிரகிருத்தின்னு வாக்குறோம். இதுதான் சர்வ காரியத்துக்கும் ஹேதுவாக காரணமாக. இதுல இருந்து வந்த மூல பிரகிருதி மூணு குணமா, அதுல இருந்து வந்த காரியமும் இது மூணு குணமாகவே இருக்கு.
சர்வம் காரியங்க தன்மயம், அதாவது இந்த திரிகுணாத்மகமாக இருக்கு அப்படின்னு முதல் சித்தாந்தம். எந்த காலத்தை பார்த்தாலும் அது வந்து 3 குணம். ஒவ்வொரு குணத்துல அது ஒவ்வொரு குணம் ஒவ்வொருத்தருக்கு அதை மேல சொல்றோம். திரிகுணாத்மகம் ஏகைகம் வஸ்து கிரியாகாரம் ஈஸ்வரே நிஜமானத சங்கல்ப பேதேன புரிதயுக்தி. ஏகைகம் ஒவ்வொரு வஸ்துவும் திரிகுணாத்மகம். எல்லா வஸ்துவுமே லோகத்துல பார்க்கிறது ஆத்மாவை சொல்லக்கூடாது. ஆத்மாவை பொறுத்து பாதிக்கு அனாத்மா திரிகுணாத்மகமாக இருக்கு. அதுவும் 3 விதமான ஆகாரங்களை கொண்டதாக இருக்கு. அப்பப்போ தன்னுடைய ஆகாரத்தை மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரியும். எப்படி தெரியுது? நிஜ மானச சங்கல்ப பேதேன புருஷை திருப்பி 3 விதமான புத்தகங்களை உதாரணத்துக்கு எடுத்துட்டா, ஒருத்தன் சாட்சிக மனவர்த்தியோடு இருக்கான், ஒருத்தன் ராஜஸ்தோட இருக்கான், சதோகுணத்தோட ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா, இந்த 3 பேருக்கும் அந்த ஒரே வஸ்து 3 ஆகாரங்களுக்கு ஒரே மாதிரி வஸ்து ஒண்ணுதான். ஆனா அது 3 வேகம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகத்துல அது வந்து காணப்படும். அப்படின்னு அதுக்கு உதாரணம் கொடுக்குறார். காமியாக சுகதா அர்த்தா அனுபூயவே அன்னம் சபத்யா துக்க ரூபதா தது அலாபா தபா அந்நேன மோகத்துவம் அனுபூயது. ஒரு ஸ்திரீ இருக்கான்னு வச்சுக்கோம். அவளுடைய சத்தாவுக்கு அவளை பார்த்தா வந்து சுத்தனா இருக்கு. அப்படின்னா என்ன? அவனுடைய பார்வையில அவன் சாத்விகமான திருப்திகளை பார்க்கறதுனால அந்த ஸ்திரீயுடைய சாத்விகமான ரூபம் அவனுக்கு தெரியும். சத்துவகுணம் வந்து அபிநயிக்கணும். அதனால சொல்றா. அதே நேரத்தில் அந்த ஸ்திரீக்கு ஒரு சகத்தினி இருக்கான்னு இருக்கும். இன்னொரு சகத்தினி இருக்கான். அவன் இவரை பார்த்தா ஏன் சகத்தினியா துஷ்ட ரூபம். இப்ப பார்த்தாலே பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலைன்னா அந்த ரஜோகுணம் விளம்பரம். அதுக்கு தட்டா போல அந்த திருப்பி இந்த ஆனந்தம் அதான் அங்க போகணும். இன்னொருத்தன் இருக்கான். அலாபா தப்பா அந்நிய மோகத்துவம் அனுப்பியுள்ளது. இவ வேலை ஆகப்பட்டிருக்கான். ஆனா நடக்கல. இன்னொரு இருக்கான். அப்ப என்ன பண்றது? அவளை பார்க்கறதெல்லாம் எனக்கு ஒரு இது வந்து குரோதம் இல்லை, மோகம். ஏன்னா அது சமோகுணம் அப்படி இது ரஜோகுணம் கூட இல்லை, அதை விட மோகம். அதனால சமோகுணம் அப்படிங்கிறது யாரு? அங்கேயும் சமோகுணம். அப்படி விஷயத்திலும் சமோகுணமான என்னுடைய ஆகாரம் இதனுக்கு தெரியுது அப்படின்னு இன்னொரு விதமாக சொல்றது. இந்த பரித்ரா தாமதத்தினா யோகவாதிகளை விட எடுத்துருக்கேன். ஏகத்தானி பணதாசனே குணபகா சாமி விகல்பனா. ஒரே சாமி தான். ஒரு பரிவராஜன் பார்க்கணும், கன்னியாசி பார்க்கணும், ஒரு காலத்தின் பார்க்கணும், ஒரு நாய் பார்க்கணும். அவர் ஒத்துதான் தெரியும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கணிக்கான ஒரு பாவம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? திரிகுணாத்மகம். இதுதான் காரணம். இப்படி இருக்கும்போது சுகாதாரா பிரவிஷ்டோ மானசே யதா ததா மகா சாயுபாவத்துவம் பிரதிபத்திய ரசோ. நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்து சமநிலைப்படுத்தணும். எப்போ ஒருத்தனுக்கு சுகாதாரம் சாத்விகமான மனோவருத்தி வருதோ, சத்தகுணம் இருக்கிறதோ, அப்போ அவனுக்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த விஷயத்துல உள்ள சுகாதாரம் தெரிகிறது. அது மனசுல பதியும் போது அது ஸ்திரமாக இருந்திருக்கு. ஆனால் அதுவே மறுபடியும் எப்ப அபிவிருத்தமாகுமோ அப்போ அது ரசமாக மாறிவிடும், பிரசாரம் போகும். ஏவம் சுகாதாரः பிரவிஷ்டோ மானசே யதா ததா சः சாயுபாவத்துவம் பிரதிபத்திய. அதில் சாயுபாவம் நிரந்தரமா இருக்கும். அபிவிருத்தி ஆகும்போது ரசம் ரச பிரதிபத்திய ரசோ அது அனுபவிக்கும் போது ரசமாக அது மாறும். ஆக சாந்த சித்தாந்தப்படியும் இதே பிரக்கிரியைக்கு கொண்டு வந்துள்ளோம். அவள் பிரதேச மகாத்மன்னு சொல்லி சொல்றதுடன் நமக்கு விபரீத
பிரதிகூலமா இல்லை, பிரத்கூலமா இல்லை, அனுகூலமா. ஆனா இது சரியா வராதுங்கிற பரமானந்த விருத்தரூபம் சித்தம் விளையாடுறதையும் இத்தியாதி மதம் அந்நேஷாம் அப்பிராமான்யாக்கு உபயோகிக்கும். இப்ப தார்க்கிக மதத்துக்கு இந்த ரசாயனம் போறதுக்கு ஏதாவது கணக்கான முடியுமான்னு முடியவே முடியாது. ஏன்னா அவனை இது செயல்பட்டு கொண்டு வர முடியாது. அவன் என்ன சொல்றான்னா சித்தங்கிறது பரமான ரூபம், மனசுங்கிறது பரமம். பரமான ரூபம் சொல்லுவாங்களா அதிக பரமானம் ஒரு ஆத்மாக ஒரு மனசு உண்டா இருக்கு. அது விஷயாக்காரன பரிணமிக்கிறதோ அதுல போய் விஷயம் வந்து பதியறதோ இதெல்லாம் இடமே இல்லை. ஆகவே பரமானந்த ஏகரூபத்துக்கு சித்தம் விஷயாக்கிருதி. இந்த சித்தம் வந்து விஷயாக்காரமாக ஆக முடியாது, அதுக்கு இடம் இல்லை. இத்தியாதி மதம் அந்நேஷம் வேறு சிலதான் இந்த ஞாபகம் இப்படி சொல்றாலே இந்த மதத்தை நான் எடுத்துக்கிறது அப்பிராமான்யாக்கு இதாளா கல்பனை பண்ணிட்டு இதுக்கு சரியான பிரமாணம். அதாவது திருப்பி திருப்பி ஆகம பிரமாணங்களை வச்சு பார்க்கும்போது சித்தங்கிறது பல பரிணாமங்களை அடையக்கூடிய ஒரு வஸ்துவாகத்தான். அதுதான் விஷயாகார பரிணாமத்தை அடையிறதுங்கிறது பிரமாண சித்தம். காம சந்தோஷோ துகுஷா ஸ்ரத்தா அஸ்ரத்தா ருதி அசுதி பிரீதி தீதி தீதி ஏகஸ்வரம் மனவேவா காமநாசம் உற்சாகம் சங்கல்பமாசம் அப்புறம் தைரியம் அசைரியம் பயம் போக்குவரத்து எல்லாம் மனசுடைய விருத்தின்னு எப்போ திருப்பி சொல்லிட்டோ அப்ப அது இல்லைன்னு சொல்லிட்டு மனசு பிரதான சுரூபமா இருக்கு. இதெல்லாம் எங்க வருதுன்னா ஆத்மாவில் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி பிரமாணமாக முடியும்? வேற ஒரு விதமா இருக்கு. அதனால அந்த மதத்தை நான் அங்க கொண்டு வரல, எதிர்த்துட்டு அப்பிராமான்யாக்கு உபயோகம். அதை வச்சு நீங்க ஒன்றும் சொல்லப்படுறது பெருசா வியாக்கியானம் தான் இருக்கு. ஆஹா, இந்த ரெண்டு மதம் இருக்கு, சாங்கிய மதம் வேதாந்தி மதம். அதை எடுத்துட்டு இங்க நம்ம நன்னாவே நிரூபணம் பண்ணலாம். பிரம்மாதி விஷயாகாரம் மனோ விஷய யோகதா இது வேதாந்தி சாங்கியதற்கு சமயத்து நிரூபித்தம். மனசானது விஷய யோகதா ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது பிரம்மாதி விஷயாகாரம் அந்த விஷயத்தின் ஆகாரத்தை எடுத்துக் கொள்கிறது. அந்த சுரூபத்தையே தான் எடுத்துக்கணும். விஷயம் எந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறதோ அந்த விஷயத்தை கிரகிக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த ஆகாரத்துல ஒரு பரிணாமத்தை அடைகிறது. விருத்தி, அதுக்குதான் விருத்திங்கிறது விஷயாகார விருத்தி. இந்த விஷயம் வேதாந்த சாஸ்திரத்தில் சாந்த சாஸ்திரத்தில் நன்றாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது அனுகூலமா நான் இருக்கு. இது வேதாந்தத்தில் சாந்திங்கிறது சமயத்து நிரூபணம். மோகாசித்தம் யதா தாமிரம் தன்முகம் திருஷ்யதே ததா ததாது ஜாஸ்திரவதே சித்தம் தன்முகம் ஜாயதே. இது ஒரு சின்ன கேள்வி வரும். பார்த்திடம் சொல்றான் மனசுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு, பரிணாமமா இருக்கு, இது எந்த பரிணாமத்தையும் அறியாது. விவாதங்கிறதும் அப்படி இல்லை, இது பரிணாமத்தை அறியும் அப்படின்னு சொல்றோம். பரிணாமத்தை அடைகிறதுனா எப்படி, இது எப்படி விஷயாக்காரனா? இப்போ மனசுங்கிறது ஒரு கடத்தை தெரிவிக்கிறது, கடாகாரமான விருத்தி வருது. இது கடமாக மாறுமா? மனசு கடமாக மாறாது. கடமாக மாறுதுன்னா இதுலேயே ஜலம் வைக்கலாமே, ஜலம் பிடிக்க வைக்கலாமே இல்லையா? மனசுல ஜலம் பிடிக்க வைக்க வெள்ளம் பார்க்கப்படாது. வெள்ளத்தை நம்ம நேரம் பார்த்தோம், பார்க்கும்போது நம்ம மனசு அந்த ஆகாரத்தை வெற்றியும் மாறும். இப்போ திருப்பா இருக்கோ இல்லை. அதனால அந்த ஆகாரமாக மாறுறதுன்னா என்ன, அந்த ஆகாரத்துல மாறுறதுன்னா என்னன்னு இருக்கணும். இதுல அப்புறம் அந்த பரிஷ்காரம் பண்றதானா அந்த நியாய வாசனையோட என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாரம் ஆகாரம்னு அதுவா இது மாறுதுன்னு அர்த்தம் இல்லை.
படம் இப்படி இருக்குன்னா இது எப்படியா இருக்கு, படமா இருக்கு, இது ஒரு படமா இருக்குங்கிற இல்லை. அதற்கும் இந்த மனசை வந்த பரிணாமத்துக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம் இருக்கு. இந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம் இருக்கு. அதுவாக மாறல. இது இதுவாக தான் இருக்கு, அது அதுவாக தான் இருக்கு. ஆனா அந்த சம்பந்தத்துக்கு ஆகாரம் ஆகாராத்தா ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் வேண்டியதா அதுக்கு மேலே கருதவே என்னது உள்ள குறைந்து பார்க்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. வேறு விசேஷம் அவ்வளவுதான். அதோட நிச்சயம் நிச்சயவா சொல்லுவா. ஆகவே அதைதான் விஷயம். அதான் கடைசியில போய் அனுபவமான சம்பந்தம் சொல்லி அதைதான் நிறுத்தப்படியா இருக்கும். ஆனா ஆரம்பத்துல ஒரு சில திருத்தாந்தத்தை கொடுத்தோம்னா அந்த திருத்தாந்தப்படி பார்க்கறதுக்கு நமக்கு மனசு நல்லா இருக்கும். அதுக்காக இந்த திருபாதிக்கங்கிற திருத்தாந்தத்தை கொண்டு வரும். மேகாதிக்கம் யதா தாமிரம் தன் நிகம் திருஷ்யது ததா ததாது வியாப்தய சித்தம் தன்னிகம் ஜாயது தன்னிகம். அதை போல அதுக்கு சதிர்க்கமாக அப்படின்னு தன்னிகம் இருக்க. மேகா அப்படிங்கிறது என்னன்னா இந்த காற்று உருக்கின சாம்ராஜ்யெல்லாம் பிரதிமை நிர்மாணம் பண்றதுக்காக எந்த ஒரு அச்சுல போடுவாங்க, அந்த அச்சுக்கு பேரு மூகான்னு. அதுல விட்டு வெட்டியானதுக்கு அப்புறம் அதை எடுத்தா அதை கரெக்டா அந்த பிரதிமை வந்து பிள்ளையார் விளையாடுலாம் மண்ணை போய் வச்சு பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்ணு இப்ப அந்த மேகாங்கிற அந்த இதுல சுத்தம் உருக்கி விடப்பட்ட தாமிரமானது சன்னிகம் இருக்கிறது. அப்படியேதான் அது என்ன ஆகாரத்துல இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அவரை மிச்சம் இப்படி இருக்கா, அவங்க துண்டிட்டு இருக்கா, அவரும் துண்டிட்டு வரும். இப்படித்தானே வரும். ஆனா அந்த ஆகாரம்னு சொல்லக்கூடிய அது மாதிரி இருக்குமே தவிர இதே சுத்திக்கு ஆகாது, இதுவே மோகாவாகவும் ஆகும். இது மேல இன்னும் ஒரு இதை விட முடியாது. ஏன் அப்ப அதே மாதிரி பெரிய அதுவாக ஆகல. அப்படிதான் இந்த மனசுடைய விஷயம். இதுவும் கதம் மாதிரி பெரியது, இது கதமாக ஆகாது. சாதாரண விற்பி இருக்குன்னா இந்த விற்பியை நம்ம வந்து கதம்ல பேசலாம். அவ்வளவுதான் நம்ம இது கதம் அப்படின்னு பேசலாம். ஆனா இதுவே கதம்ல இல்லை, விற்பிய கதங்கிறது. அப்பா இதை போல அதாவது வியாப்தத்தை வேதாந்தி தான் இது இருக்கு. வேதாந்தி கான்சனத்தில் இருக்கு. நம்ம வெளி விஷயத்தை பார்க்கும்போது இந்த வாக்கு இந்திரியங்களை மாத்திரம் அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறது இல்லை, அதுதான் சம்பந்தப்படுறதுங்கிறது இல்லை. மனசு சேர்ந்து போய் விஷயத்தை சம்பந்தம். அப்ப அந்த மனசு இருக்கு, அந்த வாக்கியத்தோடு கூட சேர்ந்து அந்த விஷயம் வரைக்கும் போய் அதோட அதை கூட வியாபிக்கலாம். எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை வியாபிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வியாபிக்கிறது மனசு. இதுதான் கதாதி வியாப்தத்தை சுத்தம் கதாதி விஷயங்களை வியாபிக்கிறது. அப்படி வியாபிக்கும் போது தண்ணி சூழ்ந்தாவது இது அதே ஆகாரம். இது மனசுக்கு தானே இல்லை, நம்ம சாமானியமான வேற விஷயத்துல கூட தான். அது அடுத்ததுல சொல்றார். அடுத்த 22வது எங்க போவா யதா ஆலோகா எங்க ஆகாரகாம் சர்வார்த்த வெங்கடத்வாதி அர்த்தாகாரா சொல்லிருக்கு. இந்த ஸ்லோகத்துல என்னன்னா இந்த வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் பற்றி தான் நமக்கு விஷயம் தெரியும். வெளிச்சம் எந்த விஷயத்துல படுறதோ அந்த விஷயத்துல பட்டாதான் வெளிச்சமே தெரியும். அது இல்லாம வெறும் ஆகாசத்துல வெளிச்சு பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு விஷயத்துல படணும், படும்போதுதான் இருக்கு. இப்ப கடத்து மேல வெளிச்சம் பட்டதுன்னா அங்கிருந்து வெளிச்சம் வந்து படுறது. கடத்து மேல படும்போது தெரியும். கடத்து மேல பட்டா அந்த வெளிச்சம் எந்த ஆகாரத்துல தெரியும்? பட்டா ரவுண்டா இருந்தா ரவுண்டா இருந்தாலும் எல்லாருக்கும் வியாபித்து இருந்தாலும் அதற்கு மேல படும் அந்த ஆலோசமானது கத ஆகாரத்தில் இனக்காரங்க கடத்தோட சம்பந்தம் இல்லாத தெரிய தெரியாது. அதே மாதிரி அதற்கு தெரியப்படுத்தக்கூடிய அந்த வெற்றி இருக்கு. இது எங்க தன்மை, எங்க தன்மை அதை தெரியப்படுத்தக்கூடியது விஷயத்தில்
எது அபிவிருத்தி பண்றதோ தெரியப்படுத்துகிறதோ அது எங்க இந்த வெற்றி கூட அந்த படத்துல போய் விழும்போது அந்த ஆகாரத்தை தெரியும். இந்த ஆகாரத்துல ஆகல அதை தெரியும். இந்த எழுத்து வந்து நடுத்தர பட்டா கடமாவிடம்னு சொல்லப்படும். அந்த அளவுக்கு ரவுண்டா ஒரு வஸ்துல இருக்குதுன்னா இது ஒரு ரவுண்டா இருக்கு. சதுரமா ஒரு வஸ்துல எழுத்து பார்த்ததுன்னா சதுரமா இருக்கு. அது சதுரமாலாம் ஆகல, அது தெரியுது. அதான் யதா ஆலோகா எங்கிய ஆகாரத்தான் யா எங்கியம் அபிஜெயமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவுடைய ஆகாரத்தை அடைந்ததாக சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி சர்வ அர்த்தம் எங்க கற்றா இந்த புத்தியானது விஷயத்தையும் அப்படி இருக்க மாட்டேன். இது இல்லாத ஒரு வசதியும் தெரியாது. ஆலோகம் வந்து ஒரு ரூபவத்தான வஸ்துவ தன்னால பார்க்கிற வஸ்துவை தான் அதை பிரகாசப்படுத்த முடியும். மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஆலோகம் பிரயோஜனம் இல்லை, அதனால பிரகாசப்படுத்த. ஆனா தீங்கிறது வெற்றியானது எல்லாத்துக்கும் இது இல்லாத எந்த விஷயமும் தெரியாது. அதனால எல்லாருக்கும் விகிதமாக இருக்கிறதுனாலே எந்தெந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறதோ இந்த விஷயாகாரமாக இந்த புத்தி அறிவிக்கப்படுகிறது. அர்த்தாகாரா பிரகிருதி இருக்கு. இந்த விஷயத்தை ஆச்சாரியார் சொல்லியிருக்கார், சுரேஸ்வரர் சொல்லியிருக்கார். அதனால ஒரு பிராணாந்தம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அவஸ்தூத்தியபாதான இயமுக்தி சயுக்திகா ததா வார்த்திகாரீரபி அயமர்த்தோ விரூபிதா. மனசை இருந்து கலந்து விஷயப்பரிவிக்கும் போது அதை பிரகாசப்படுத்திட்டு வருது அப்படிங்கிறத தோற்பாதாலும் சொல்லியிருக்கா. சுரேஷாஸ்திராதி கிரந்தத்துல பக்கத்துலயே இருக்கு. இந்த பிரசாந்த பாக்கியத்தை பிரதாரணத்துல இருக்கு. பல இடத்துல மன வரிசைகளை பற்றி பேசிட்டோம். வார்த்திக காரணம் நம்ம ததா வார்த்திக காரணத்தை அவரோ விரூபிதா. ஏன் சொல்லுவதற்குன்னு சொன்னா இந்த பார்த்திகார மனத்தை சின்னதா வச்சுக்காரா பரமான ரூபமாக இது இந்த பயிர்களை விட்டு எங்கேயும் வெளியே போகாது. இவன் இந்த இந்திரியம் மாத்திரம் விஷயம் வருகின்றன. ரத்தரிந்திரியம் அங்க இருக்கிற விஷயங்களை நேரா பிரகாசமா போய் அறிகிறது. இந்த மனசு அந்த இந்திரியத்தை பற்றிருக்கும். மனசு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஒரு சமயத்துல ஒரு இந்திரியத்தோடு தான் பட முடியும். சரீரத்தோடு கூட வியாபிக்கின்றது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் சங்கோகம் இருக்கும். மனசுக்கும் அந்த இந்திரியத்துல ஒரு சங்கோகம் இருக்கும். இந்திரியத்துக்கு அந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஆத்மாவுக்கு அந்த விஷய ஞானம் கிடைக்கும். இது அவாவுடைய சித்தாந்தம். மனசு ஒரு சமயத்துல ஒரு இந்திரியத்துல தான் சம்பந்தப்படும். ஏன்னா சின்னதா இருக்கு, அதுக்காகவே அதை சின்னதா வச்சிருக்காங்க. அவளுடைய சித்தாந்தப்படி ஒரு நீட்டமா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை கரகர கடிக்க கரகர சத்தம் கேட்கக்கூடிய பதார்த்தத்தை இப்படி வாயில வச்சிருந்து ஒருத்தன் கடிக்கிறான்னா அப்ப நமக்கு அந்த பதார்த்தம் கடிக்க தெரியுது. அதை கடிக்கும் போது ஒரு சத்தம் கேட்கறது காதுக்கு கேட்குது. அந்த பதார்த்தத்துல நல்ல ஒரு வாசனை இருக்கு, அது மூக்கால தெரியுது. அதுல நல்ல ருச்சி இருக்கு, ஒரு ரசம் இருக்கு, நாக்கால தெரியுது. இப்ப எல்லாமே தெரியுது, தர்மம் அதுவும் தெரியுது. இப்ப எல்லாத்தையும் 5 விஷயங்களுக்கு அந்த ஒரே சமயத்துல வேலை இருக்கிறது தெரியுது அப்படிங்கிறது அப்படி தெரியாது. ஒவ்வொன்னாதான் வச்சாதான் தெரிஞ்சாகும். அதாவது அதோடைய ரூபம் தெரியும் போது ரசமோ கந்தமோ எதுவும் தெரியாது. அதோட சத்தம் காதுக்கு கேட்கும் போது வேற எதுவும் தெரியாது. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா ரொம்ப சூக்ம காலத்துல அடுத்தடுத்து வருது. எனக்கு ஒரே காலத்துல இருந்த மாதிரி நிஜமா முதல்ல வரிசையாதான் வருது. கிரமமா ஒரு ஜானம் ஒரு சமயத்துல ஒரு ஜானம் தான் வரும், 2 ஜானம் சேர்ந்து எழுதுனால வர முடியாது. அப்படி இருக்கும்போது அது எந்த சுத்தமா வந்து வருதுங்கிறதுனால அந்த காலத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாததுனால அஞ்சு தியானமும் வந்துட்டு அப்படின்னு நமக்கு ஒரு கணம் அப்படின்னாரு. இப்படி இதுக்காகவே அந்த மனத்தை பரமானது எனக்கு கொஞ்சம் குறிப்பா வச்சிருந்தோம்னா ஒரு சமயத்துல அது பல உயிரினங்களோடு சம்பந்தப்படுறதுக்கு யோக்கியமாகும். அப்படியானா பல உயிரினங்களோட ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட மன சம்பந்தப்பட்டிருக்குன்னா அது வந்து தன் விஷயத்தை ஒரே விஷயத்துல காண்பிக்கிறாங்க. அது கூடாதுங்கிறதுக்காக அது சுத்தியா வச்சிருக்காங்க. ஒரு சமயம் இந்திரிய கண்ணில பட்டுருக்குன்னா காதலப்படாது, வேற எந்த இந்திரியம் வேற எந்த இந்திரியம் இந்த வேலை செய்யணுமோ அதோட பட்டு இருக்கும்போது வேற இந்திரியத்தோட மனசு பரவே படாது.
அதனால அவாமதத்துல இது வரும். சாந்தன பத்திரம் வேதாந்தன பத்திரம் இது வருங்கிறதுக்கு ஆச்சாரியாருடைய வசனமே பிரமாணமாக இருக்கு. வார்த்தைக்காரர் அப்படின்னு இது 23